மேடைக்கு செல்லும் கடைசி நேரத்தில் நடந்த ட்விஸ்டார். ஒருவர் தண்டனையில் இருந்து தப்பிய சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்து இந்த வீடியோவுல தெரிஞ்சுக்கலாம். மலேசியாவைச் சேர்ந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பன்னீர்செல்வம் பரந்தாமன் என்பவர் கடந்த 2014ஆம் ஆண்டு 52 கிராம் ஹெராயின் போதைப் பொருட்களை வைத்திருந்ததாக கூறி கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவருக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் பன்னீர்செல்வம் ஹெராயின் வைத்திருந்தது அவருக்கே தெரியாமல் இருந்ததாகவும் அவர் மூலம் போதைப் பொருட்களை கடத்த முயற்சி நடந்ததாகவும் கூறி தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிக்கை விடுத்தனர். மேலும் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்தினர். அத்தோடு இந்த தண்டனையை நிறுத்தி வைக்க சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் தண்டனைக்கு உள்ளான நபர் நேரடியாக குற்றத்தில் ஈடுபடவில்லை என்ற காரணத்தினாலும் பிப்ரவரி 20ஆம் தேதியன்று விதிக்கப்பட இருந்த மரண தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு வாதிடப்பட்டது. அந்த வாதத்தை ஏற்ற சிங்கப்பூர் நீதிமன்றம் பிப்ரவரி 20ஆம் தேதியன்று பன்னீர்செல்வத்திற்கு விதிக்கப்பட இருந்த தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க சிறைத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. சிங்கப்பூர் சட்டத்தை பொறுத்தவரையில் ஒருவர் 15 கிராம் ஹெராயினுக்கு மேல் வைத்திருந்தால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கலாம் என்பது நடைமுறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. Taste the Daily.